ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிரம்பிடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். ஊழிய எல்லையை நீர் விரித்து என்னாலும் சேவையில் கலந்திடும். தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவீர். தேவா என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்றதான அவருடைய ஆலோசனையானது 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நற்செய்தியின் நிமித்தமாய், கிறிஸ்தவனுடைய நல் வார்த்தைகளை சுமந்து கொண்டு அறியாத ஊரு, அறியாத ஜனம், என்ன எதிர்ப்பு நேரிடும் எதுவுமே தெரியாது. ஆனா தன் கூட கர்த்தர் இருக்கிறதுனால அப்போஸ்தலனாகிய பவுல் பிரியமானவர்களே இந்த ஊழியத்தை செய்து கொண்டு அவர் கடந்து போகிறார். இப்படி அவர் கடந்து போகும் பொழுது அவருக்கு எபேசுல திறக்கப்பட்டதான வாசல்கள், அவருக்காக திறக்கப்பட்ட கதவுகள், அவருக்கு திறக்கப்பட்ட ஜனங்களுடைய இருதயங்கள், பெரிதான பிரியமானவர்களே அனுகூலமான வாசலை எனக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று நிறைய குடும்பங்கள், நிறைய ஜனங்களை கர்த்தர் எனக்கு என் கரத்துல, நிறைய பட்டணங்களை கர்த்தர் என் கரத்துல கொடுத்தார் என்று இந்த இடத்துல அனுகூல வாசல்கள் தனக்கு திறக்கப்பட்டதை குறித்து பவுல் பேசுகிறது போல, இந்த வார்த்தையை கேட்கிறதான ஊழியர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற சுவிசேஷகர்கள், சகோதரிமார்கள், சகோதரர்கள், இயேசுவுக்காக எதாகிலும் செய்யணும்னு சொல்லி நினைக்கிற உங்களுக்கும் இந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய தேவன் அநேக அனுகூல வாசல்களை உங்களுக்கு திறந்து சுவிசேஷத்தினுடைய அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டு நீங்கள் பிரியமானவர்களே சுவிசேஷத்தை சுமந்து செல்லும் பொழுது உங்க வாய்களை திறக்கிற இடத்துல அனுகூல வாசல்களை கர்த்தர் திறந்து அநேகரை ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ண கர்த்தர் உங்களுக்கு அனுகூல வாசல்களை திறப்பாராக. இங்கே பவுல் சொன்னது போல விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனா அது எனக்கு பெருசா தெரியல, அனுகூல வாசல்களை திறந்திருக்கிறார் எனக்காக. அதுபோல இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்காக அநேக அனுகூல வாசலை அவர் இந்த வார்த்தையின்படி பவுலுக்கு திறந்தவர் பிரியமானவர்களே எனக்கும் உங்களுக்கும் அப்படியே திறந்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர் போன எல்லா பட்டணங்கள் தோறும் அவருக்கு அனுகூல வாசல்களை திறந்தவர். உம்முடைய ஊழியர்களுக்கு அநேக இடங்களிலே இந்த ஊழியத்தை அவர்கள் உற்சாகமாய் செய்ய அனுகூல வாசல்களை திறந்தருளுங்க. அனுக்கிரகம் பாராட்டுங்க, தயவு பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக இந்த ஆண்டில் இதுவரைக்கும் இல்லாத வண்ணமான கனிகளை, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண தமது ஜனத்திற்கு கிருபையை செய்யும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவா என்னை ஆசீர்வதியும்,
எல்லையை பெரிதாக்கும். உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீமைக்கும் விளக்கேடும். God bless you, church. Have a blessed day. Amen.